12ஆம் வகுப்புக்கான தேர்வுகள் வெளிவந்துருச்சு. மதிப்பெண்கள் அதிகம் பெற்றவர்கள் வரம் வாங்கியவர்களாகவும், மதிப்பெண்கள் குறைவா பெற்றவர்கள் ஏதோ சாபம் வாங்கியவர்கள் போல் எண்ண வேண்டியதில்லை. அப்படி ஒரு வேளை மதிப்பெண் கம்மியாக எடுத்திருக்கோம் அல்லது நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி சோர்வுள்ள இருக்கீங்களா, மன உளைச்சல்ல இருக்கீங்களா, மன அழுத்தத்தில் இருக்கீங்களா, இப்படிலாம் ஒரு வெங்காயமும் கிடையாது. அது என்ன மனசோர்வு, என்ன மன உளைச்சல், என்ன மன அழுத்தம், ஏன் அது வருது, எப்படி வருது? அது ஒரு மதிப்பெண் குறைவாயிருச்சு அல்லது மதிப்பெண் எடுக்கல ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா மொத்த வாழ்க்கையை அதோட முடிஞ்சு வச்சா? திருப்பி நம்ம பரீட்சை எழுதி மதிப்பெண்ணை கூட்ட முடியாதா? அல்லது எடுத்த மதிப்பெண்ணுக்கு தகுந்த மாதிரி கல்லூரியில் சேர முடியாதா? 10ஆவதுல சரியான முறையில் படிக்காம 12ஆவதுல நல்ல முறையில் படிக்கலையா? 12ஆவது வரலுமே நல்ல முறையில் படிக்காம கல்லூரியில் படிக்கிறது இல்லையா? படிப்பு மீது எப்போ ஆர்வம் வரும், எப்போ நம்மளுடைய அறிவு திறமையை வெளிப்படுத்திக்குவோம் அப்படின்றதெல்லாம் கால நிர்ணயம்லாம் பண்ண முடியாது. நம்மளுக்கு இந்த மார்க்கு அப்படின்றது கல்லூரி சேர்ப்பதற்கான ஒரு கட் ஆஃபுக்கு தேவைப்படுது. அந்த அடிப்படையில் நம்ம முயற்சி பண்றோம். அதுக்கு மீறி நம்மளுடைய மார்க் குறைவா இருக்கு அப்படின்னா அல்லது ஃபெயில் ஆகி போயிடுறோம் அப்படின்னா அதோட உலகமே இடத்துல இருந்து வலதுபுறம் சுத்துறது நின்று போறதெல்லாம் கிடையாது. சரிங்களா? எங்க தோக்குறோமோ தோத்ததுல இருந்து தான் நம்மளுடைய புதிய வாழ்க்கை தொடங்குது அப்படின்றத தயவு செய்து நினைவில் வைங்க. இதுதான் உண்மை. இப்ப நீங்க உலகத்துல வரலாற்றில் இடம்பெற்றவர்கள் அல்லது எந்த துறையிலையுமே சாதித்தவர்களை பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் தோல்வியிலிருந்து கற்ற பாடங்கள் தான் அதிகம். அவமானத்திலிருந்து அவங்கள்ட்ட எழுந்த வைராக்கியம் தான் அதிகம். நீங்க எடிசன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இந்த பல்பை கண்டுபிடிச்சவர் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 1300க்கு மேற்பட்ட கண்டுபிடிப்புகள் செஞ்சிருக்காரு. அப்படி ஒரு கண்டுபிடிப்பு செய்யும் பொழுது அவருடைய மொத்த ஆய்வு கூடமும் தீப்பற்றி எரிஞ்சு சாம்பலா போகுது. வெளியே நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு. புறா எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு, எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு. அவருடைய நண்பர்கள் மற்ற சக ஆய்வாளர்கள்லாம் ரொம்ப வருத்தமா அவர்கிட்ட விசாரிக்கிறாங்க. என்ன பண்ண போறீங்க இனிமேல், உங்களுடைய ஆய்வு அதுக்கான டேட்டா இருக்குல்ல, டேட்டாலாம் உள்ள இருக்கு, எல்லாமே எரிஞ்சிருச்சு அப்படின்றாங்க. ஒரே வார்த்தை சொல்றாரு, இதுவரை நான் செய்த தவறுகள் யாவும் சாம்பலாகி போனது. போனது போகட்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இனிமேல் இன்னும் நான் வேகமா செயல்படுவேன் அப்படின்றார். எப்படி? கிட்டத்தட்ட 1000 1500க்கு மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை செய்தவர் அதுக்கான டேட்டாகளை எல்லாம் வச்சிருந்த ஒரு இடம் தீப்பற்றி எரிந்ததுக்கு அப்புறம் வெறுங்கையோட தெருவுல நின்று சொல்றாரு. இப்ப நம்மளுக்கு என்ன? அப்ப நம்ம ஒரு பரீட்சையில ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அப்படின்றது இருக்குல்ல, இது வாழ்க்கையில ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அப்படின்றதோட ஒப்பிட்டு பார்த்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது வாழ்வா சாவா அப்படின்றதுக்கான போர் கிடையாது. இது ஒரு பரீட்சை, அவ்வளவுதான். இப்ப நம்ம சுத்தி இருக்கவங்க இந்த மதிப்பெண்ணை வச்சு நம்மளை அணுகுறாங்க. மார்க் குறைவாயிருச்சு அல்லது நீ ஃபெயில் ஆயிட்ட, நீ எப்படி வாழுவ, நீ எப்படி காலேஜுக்கு போக முடியும் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க அப்படின்னா இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கழுகு இருக்கு. இப்ப அந்த கழுகு தன்னுடைய முட்டைகள் எல்லாம் ஒரு பாதுகாப்பான இடத்துல முட்டை இடணும் அப்படின்றதுக்காக காக்கா கட்டியிருக்க கூடுல அந்த கழுகுகள் தன்னுடைய முட்டையெல்லாம் பொறிக்குது. அப்ப அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா திருப்பி அந்த கழுகு அந்த இடத்துக்கு போய் அந்த முட்டையை பொறிச்ச இடத்துல போய் பார்க்க முடியல. அந்த இடத்த தவற விட்டுருக்கு. அங்க இருக்கக்கூடிய காக்கா அடகாத்து குஞ்சு வருது. அதுல 4-5 முட்டையில ஒண்ணு மட்டும் கழுகு உயிரோட வருது. மற்றதெல்லாம் அந்த காக்கை அடைகாத்த முட்டை இருக்கு. இப்ப இந்த காக்கை கூட இந்த கழுகு குஞ்சு வளர்ந்து வருது. இந்த காக்கைக்கும் இது காக்கையா கழுகான்னு தெரியல, இந்த கழுகுக்கும் நம்ம கழுகா காக்கையான்னு தெரியல. இப்படி அதோடைய வாழ்க்கை நகர்ந்து போய் கொண்டு இருக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய இடியும் மின்னலும் வருது. இப்ப இடியும் மின்னலும் வரும் பொழுது காக்கைகள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு பாதுகாப்பான ஒரு மரத்துல போய் அடைக்கலம் தேடுது. இந்த கழுகு இருக்கு பார்த்தீங்களா, இதையும் கூட்டு போகுது. அப்ப அந்த கழுகு என்ன நினைக்குது அப்படின்னா, காக்கை அது கழுகு தான், காக்கையா தானே வளர்க்கப்படுது. இப்போ இந்த காக்கை என்ன சொல்லுது அப்படின்னா, இல்ல நம்ம ஏன் எங்கேயாவது பயந்து போய் ஒரு மரத்துக்கு இடுக்குல ஒளிஞ்சிக்கே இருக்கணும், மேல பறப்போம், இன்னும் மேல போவோம், இதோட பாதுகாப்பான இடம் மேல இருக்குல்ல அப்படின்ற மாதிரி அந்த காக்கை சொல்லுது. அப்போ கூட இருந்த காக்கைகள் எல்லாம் உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா இல்லையா, அவ்வளவு உயரமா பறக்கணும் அப்படின்னா கழுகுனால மட்டும்தான் முடியும்,
நம்ம காக்கை நம்மளுக்குன்னு வந்து ஒரு லிமிட் இருக்கு, அதை தாண்டி நம்மளால வந்து பறக்க முடியாது அப்படின்றது இருத்தி இருத்தி வைக்கிறாங்க. ஆனா இந்த காக்கைக்கு வந்து ஒரு மண்டையில வந்து ஒரு விஷயம் ஓடிக்கே இருக்கு, நம்ம மேலே பறக்கணும் மேலே பறக்கணும் மேலே பறக்கணும் அப்படின்னு. அப்படி நினைச்சுக்கே இருக்கும்போது ஒரு நாள் வந்து சுத்தி வந்து சல்லுன்னு மேலே ஏறி பறந்துருது. பறந்துட்டு அது உயர 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 போகும்பொழுதுதான் அது தெரிஞ்சிருக்கு நம்ம காக்கை இல்லை கழுகு அப்படின்னு. இப்ப நம்ம கூட இருந்தவர்கள் தான் காக்கை அப்படின்னு. அவர்களுடைய பலவீனமான ஒரு பழக்கத்துல இருந்து கருத்துல இருந்து நம்மளையும் வந்து காக்கை இதோடைய உயரம் தான் நம்ம உயரம் அப்படின்னு சொல்லி இருத்தி வச்சுக்கே இருந்திருக்காங்க. அது இல்லை நம்ம கழுகு அப்படின்னு. அப்ப நம்ம யார் அப்படின்றத உணரணும், நம்ம சுத்தி இருக்கவங்க யார் அப்படின்றத உணரணும், நம்ம கழுகு அப்படின்றத நம்பணும். நம்மளால இவ்வளவு தூரம் தான் பறக்க முடியும், இதுக்கு மேல பறக்க முடியாது, இவ்வளவு தூரம் தான் நம்மளால வந்து சாதிக்க முடியும், இவ்வளவு தூரம் தான் ஜெயிக்க முடியும், இதுக்கு மேல ஜெயிக்க முடியாது அப்படின்ற வரையறைய அளவை வெளியே இருக்கவங்க யாருமே வந்து நம்ம கிட்ட வந்து இருத்தக்கூடாது. நம்மளுடைய பலத்தை வந்து நம்ம தான் முடிவு செய்யணும். இதோட நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்றது வந்து முடிஞ்சு போறது கிடையாது. முடிஞ்ச இடத்துல இருந்து தொடங்கணும், தோத்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கணும், விட்ட இடத்துல இருந்து எடுக்கணும். இதுதான் வாழ்க்கை. இதை தவிர்த்துட்டு சோர்ந்து போறது, மன உளைச்சல் ஆகிறது அப்படின்றது, மன அழுத்தத்துக்கு ஆளாகிறது அப்படின்றது, தாழ்வு மனப்பான்மை ஆகுறது அப்படின்றது, இதெல்லாம் நம்ம மூளையில நம்மளே வந்து இப்படி ஒரு விஷயத்தை ஏத்தி ஏத்தி வைத்து நம்ப வைக்கிறோம். நம்மளுக்கு வந்து மன அழுத்தமா இருக்கு, ஒரே ட்ரெஸ்ஸா இருக்கு, நம்மளால வந்து ஒரு சக்சஸ் மைண்டே இல்லை, நம்மளுக்கு வந்து ஸ்கில் பவரே இல்லை, அதுக்கான திறனே கிடையாது, அதுக்கெல்லாம் தனி அறிவு வேணும், அதுக்கெல்லாம் தனி லக்கு வேணும், ஒரு ஈர வெங்காயமும் கிடையாது. எந்த இடத்துல வந்து அவுட் ஆகிறோமோ அந்த இடத்துல வந்து நம்ம எடுத்துக்கு போறோம், வைராக்கியமா நிக்கிறோம், அது சம்பந்தமா உழைக்கிறோம், அதுல வந்து கவனம் சிதறாம இருக்கும் அப்படின்னா நிச்சயமா குறி வச்சு எடுக்கலாம். அவ்வளவுதான். இதை மைண்ட்ல வச்சுக்க வேண்டியதான். மார்க்ல வரக்கூடிய நம்பரை வைத்து கொண்டு இதுல வந்து வெற்றி தோல்விய இதுல வந்து வாழ்க்கையை முடிவு பண்றது அப்படின்றது அவ்வளவு சரியானது இல்லை அப்படின்றது தான் உண்மை. அந்த உண்மையை விளங்கி கொள்ளுங்க. அதுல இருந்து அடுத்த கட்டத்துக்கு நகல்றது அப்படின்றது தான் வந்து ஒரு சாமர்த்தியமான மாணவ மாணவிகளுக்கு வந்து அழகு. அந்த தைரியத்தை நோக்கி வளருங்க அப்படின்றதுதான் இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான தேவையா இருக்கு.